வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். எவன் கிட்டடி உன்னை தொலைச்ச? கையில ரெட்ட நாடி துடிக்க காரணமானவன் எவன்? யாரு? நான் தான். A few years later. டெலிவரி டைம் நெருங்க உன்னை அவரால பார்க்காம இருக்கவே முடியாது. குடுகுடுன்னு ஓடி வந்துருவாரு பாரு. என் பொண்டாட்டியை டச் பண்ணி எப்ப போனாலும் வந்து ஒழிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னா ராதா எங்க? அங்கே பார். மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. ஸோ வழக்கம் போல தான் நீங்கள் அமைச்ச கமெண்ட்ஸ்லாம் வச்சு சுவாரஸ்யமான கண்டென்ட்லாம் பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி விஜய் ரியாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஆல்ரெடி டிலீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் விஜய் ரியாக்ட்ஸ் 2.0 ஒரு சேனல் கிரியேட் பண்ணாப்புல அதுவுமே சில காரணத்தினால டிலீட் ஆயிட்டதுனால இப்போ ரீசெண்டாக V4U அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நேமில் கிரியேட் பண்ணியிருக்காப்புல. நிறைய பேர் விஜய் ரியாக்ட் சேனல் என்னாச்சு ஏதாச்சுன்னா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவர் சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஒரு சேனல் தேடி இருக்கீங்களோ, யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்டா சிவா பவி அப்படிங்கறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ப்ரோ பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியாவுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சு செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம மட்டும் இல்ல, சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே அது ஒரு மாதிரி குதூகலமா தான் போயிட்டு இருக்கு. சரி ரைட், என்னென்ன காமெடிகள்லாம் பண்ணிருக்காங்கன்னு நம்மளும் பார்ப்போம். பாஸ் இறங்க பாஸ். இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது. ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் குடும்பங்கள்லாம் சேர்ந்து தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய சீரியல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியலோடைய ஹீரோ கோபிக்கு 2 பொண்டாட்டி. ராதிகாவை விட்டுட்டு நீங்க இங்க வந்திருக்க கூடாது. மறுபடியும் வந்துட்டேம்மா. தண்ணி குடிங்க. சரி, கோபிக்கு மட்டும் தான் 2 பொண்டாட்டியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோபியுடைய மூத்த பையன் செலியனுக்கு 2 பொண்டாட்டி, ஒன்னு அபிஷியல் ஒன்னு அன்அபிஷியல். இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. என்ன பண்ண? சரி, மூத்த பையனுக்கு 2 பொண்டாட்டி, இளைய பையன் எழிலுக்கு ஒத்த பொண்டாட்டி தானே சொல்லி கேட்டீங்கன்னா ஒத்த பொண்டாட்டி தான். ஆனா அந்த புள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி செத்து போன புருஷன் உயிரோட வந்ததுனால இப்ப அந்த புள்ளைக்கு 2 புருஷன். அமிர்தா வா. அமிர்தா நில்லு. 2 பேரா மாமி? சரி ஓகே, பாக்கியா ஒழுங்கா தானப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாக்கியாக்கு ஒரு பாய் பெஸ்டி பழனிசாமின்னு சொல்லி அப்படி ஒரு கேரக்டர் ஓடி இருந்துச்சு. இப்ப அந்த மனுஷன் பிக் பாஸ் போனதுனால அதை டீல்ல விட்டுட்டாங்க. ஐயோ, நல்ல குடும்பம், நல்ல மதர். இப்ப மிச்சம் மீதி இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இனியா. சரி ஓகே, அந்த புள்ளைய மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டிட்டாங்க. கலைத்துறையில சாதிக்க போறேன்னு சொல்லி புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்க. வாங்க. தமிழ்நாடு முழுக்க நடந்த 3 ரவுண்ட் ஆடிஷன்ல நாங்க செலக்ட் பண்ண 20 பேர் இன்னைக்கு இங்க போட்டி போட போறாங்க. தமிழ்நாடு லெவல்ல டாப் 20 டான்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்களா. அந்த டாப் 20 டான்சர்ஸ்ல நம்ம இனியாவும் ஒண்ணு அப்படின்னா, இனியா எப்பேற்பட்ட டான்ஸ் ஆடுவாங்கன்றதை நீங்களே பாத்துக்கோங்க. ஆனா இதுல இனியா பண்ற பெர்ஃபார்மன்ஸை விட அவங்க அப்பா கோபி பண்ற பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கும். அதை நீங்க கண்டுக்காதீங்க. இந்த மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாங்கல்ல, அவரை விட பெட்டரா ஆடுவேன். வேவ்லாம் எப்படி வருது பாத்தியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்புறம் அப்படி கையை நல்லா ரோல் பண்ணுங்க. அப்படி அப்படி. சோ இனியாக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஹெவி பிராக்டிஸ்க்கு அப்புறமா இனியா ஸ்டேஜ்ல ஏறி எப்படிப்பட்ட ஒரு டான்ஸை இறக்க போறாங்கன்றத பாக்குறதுக்கு நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம இனியா ஆடின அந்த டான்ஸ் இருக்கே, அந்த டான்ஸ். லெட்ஸ் வெல்கம் இனியா. பாத்தீங்கல்ல, தமிழ்நாடுடைய டாப் 20 டான்சர்ஸ்ல நம்ம இனியாவும் ஒண்ணுன்ற அளவுக்கு பிரமாதமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் காம்படிஷன் டைம்ல ஸ்டேஜ்ல ஏறி உனக்கு என்னமா பிராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க. அது ஏன்றதா எனக்கு குழப்பமாவே இருந்துச்சு. ரைட், இந்த புள்ளையை என்கரேஜ் பண்ற விதத்துல ஒரு ஆறுதல் பரிசாச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருந்தேன். ஆனா நம்ம எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? எதிர்பாராததை இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்த டான்ஸ் மச்சி டான்ஸ் உடைய 3rd place goes to Miss Inia. ஃபர்ஸ்ட் பிரைஸ்
வேண்டியவ தேர்ட் பிளேஸ் கிடைச்சிருக்கு டாடி. நம்மெல்லாம் எப்படிடா இந்த புள்ள ஆடின டான்ஸுக்கு தேர்ட் பிரைஸ் கொடுத்தாங்கன்ற சாக்குல இருந்து மீண்டு வராத நேரத்துல அந்த இனியா புள்ளிக்கு இருக்கிற கொழுப்ப பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் டைட்டில் வின்னரா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்க வேண்டியவ நான் டைட்டில் வின்னர் ஆகிருக்க வேண்டியவ. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா? எப்படிடா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இப்படிப்பட்ட சீன்லாம் அவங்களால எடுக்க முடியுது? ஆனா உன்னடா இந்த சீரியல்ல உருப்படியா இருந்ததே அந்த புள்ள இனியா மட்டும்தான். கடைசியில் அந்த புள்ளையும் டான்ஸ்ல இறக்கி விட்டு மொத்தமா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி விட்டுட்டீங்க. இப்போ பாக்கியா ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த பிரிட்டி கேர்ள் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜீ தமிழ்ல நானே வருவேன் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட காமெடியா இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு. யாருன்னு தெரியுதுல, நம்ம மோகனையா ராதா இருக்காங்கல்ல, சேம் அதே சீரியல் தான். பெருமாள் ஓப்பனிங் அத்தலா இருக்கு. நான் இங்க இருந்து வெளிய போய் ஆகணும். நம்ம மோகனையவ கண்டுபிடிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம ராதாவை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. மோகனையா கதை என்னன்னே தெரியல. மோகனையா எங்க இருக்காப்புல, என்ன பண்றாப்புலன்னு. அதுக்கு ராதா ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே வரணும். வந்தாதான் மோகனையாவை கண்டுபிடிக்க முடியும். இப்ப ராதாக்கு ஹெல்ப் வேணும். இந்த ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம மோகனையாவுடைய தங்கச்சியும் அவங்க அம்மாவும் வர போறாங்க. ஆனா எப்படி வர போறாங்கன்னு தெரியுமா? ஜெயில்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ஆட போறாங்க. நானும் உன் கூட அங்க வரேன். சரியா? நானும் உன் கூட வரேன் குஷி. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி. இங்கேயும் தட் சேம் பாவப்பட்ட மாறு வேஷம் தான். சரி இவங்களாச்சும் கொஞ்சம் உருப்படியா போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம தமிழ் படம் சிவாக்கே டப் கொடுக்குற மாதிரி அவங்க அம்மா மூஞ்சில ஒரு மறு, கண்ணில் ஒரு கண்ணாடி, கர்லிங் ஹேர், அவ்வளோதான். அது ஒரு மாறு வேஷம். அவங்க பொண்ணுக்கு ஹேர் ஸ்டைலை மாற்றி கண்ணில் ஒரு கண்ணாடி போட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறதே ஊருக்கே தெரியாம போச்சாமா. ஆமா, நீங்க யாரு? ஐயோ, இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? இத்தனைக்கும் டீச்சர்ஸ் வேற யாருமே வரல. இவங்க ரெண்டு பேர் தான் டீச்சர்ஸ்ன்ற பேர்ல மாறு வேஷத்துல வந்திருக்காங்களாமா. சரி ஓகே, அட்லீஸ்ட் டீச்சர்ஸ் மாதிரி பொறுப்பா வச்சு நடந்துக்கணும்ல. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இறங்கி அவனுங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்க. பஸ் கூட போயிருச்சு. ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல அப்படியே ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா, இவங்க ரெண்டு பேரும் மாறு வேஷம் போட்டு எப்படியோ ஜெயிலுக்குள்ள வந்துட்டாங்க. ஜெயிலுக்குள்ள வந்துட்டா ராதாவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போயிட முடியுமா? அங்க ஒரு விஷயம் வேணும்ல. அங்க என்ன ஆயுதத்தை எடுக்க போறாங்க கையில அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கேயும் உங்க கையில எடுத்த ஆயுதம் தட் சேம் மாறு வேஷம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஒரு கைதி இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கா. அவளை யாரும் கண்டுக்கவே இல்லையா? நீ டென்ஷன் ஆகாத, நாங்க ராதாவை கண்டுபிடிச்சிருவோம். இப்ப ஜெயிலுக்குள்ள இருந்த ராதாவை காணோம். எல்லாரும் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. ஆனா ராதா எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டேஜுக்கு மேல ஒரு குட்டி ஸ்டேஜ் போட்டு அதுக்கு மேல பத்திரமா நம்ம இந்திய கொடியை பிடிச்சிக்கிட்டு மற்றவங்களாச்சும் டான்ஸ் ஆடுறாங்கன்ற பேர்ல மூஞ்சி திருப்பி திருப்பி ஆடுறாங்க. ஆனா நம்ம ராதா மட்டும் மூஞ்ச பப்பரப்பான்னு காமிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்களாம். ஆனா யாராலுமே அவங்க தான் ராதான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாறு வேஷம் போட்டிருக்கிறதுனால எல்லாரும் கீழே தள்ளிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னா ராதா எங்க? அங்கே பார். இவனுக்கு இப்படியே தேடி 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 கரெக்டாக ராதா கிட்டே போய் கேட்பாங்க, எம்மா நீ ராதாவை பார்த்தியா? நான் எங்க பார்த்தேன், நான் இங்கே தானே நிற்கிறேன். ஆமா இல்லை இங்கே நிற்கிறல்ல, சரி ரைட்டுமா நாங்கள் அந்த பக்கம் போய் தேடுறோம் அப்படின்னு சொல்லி தேடினாலும் தேடுவாங்க போல இருக்கு. கடைசி வரைக்கும் இந்த மாறு வேஷத்தை வச்சு இவங்க பண்ற அநியாயம் இருக்கு பாருங்க. அந்த அநியாயம் மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. முன்னாடி எல்லாம் எப்படி வாரத்துக்கு 4 தடவை சிசிடிவி கேமராவை எல்லா சீரியலையும் வளைச்சு போட்டு அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்களோ அந்த மாதிரி இப்ப மாறு வேஷத்தை போட்டு எந்த அளவுக்கு துவைச்சி எடுக்க முடியுமோ துவைச்சி எடுத்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சது கிடையாதுன்ற அளவுக்கு ஓவர் டேக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் எப்பதான் இந்த மாறு வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க. அதை விட மட்டும் முடியாது. அடுத்த மணிகண்டன் பெருமாள் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, கயலுடைய தங்கை கர்ப்பமாகி கிட்டத்தட்ட பல வருடங்களாகிவிட்டது. எப்பதான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற கேள்வியை இவர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடே டெய்லியும் காலைல முழிச்ச உடனே தேவிக்கு எப்போ குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற கேள்வியை தினம் தினம் கேட்டு சலிச்சே போயிடுச்சு. நம்ம தேவியோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்றதுக்கு முன்னாடி தேவியோட ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணிடுவோமா? நாயர். எஸ் மேடம். முன்னாடி இருந்த அத்தனை ஃபைலையும் எடுக்க சொல்லுங்க. இருக்கு சார்.
நம்ம கயல் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தங்கச்சி தான் தேவி. தேவிக்கு குழந்தை பிறக்கிறதுல தான் பிரச்சனையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அந்த புள்ள கர்ப்பமானதுலயே ஒரு பிரச்சனை இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையன் கூட அப்படி இருந்ததுனால அந்த புள்ள முன்னாடியே கர்ப்பம் ஆயிடுச்சு. அதை கயல் கண்டுபிடிச்சு சரி ரைட்னு அந்த புள்ளி கூட கல்யாணம் பண்ணி அந்த புள்ளையை சேர்த்து வச்சிட்டாங்க. அது வேற கதை. ஆனா இந்த சீரியல் ஆரம்பிச்சு கரெக்டா 34வது எபிசோட்ல தான் தேவி கர்ப்பமானாங்க. அதாவது 2021ல. எவன் கிட்டடி உன்னை தொலைச்ச? கையில ரெட்டை நாடி துடிக்க காரணமானவன் எவன்? யாரு? நான் தான். இப்போ 1000 எபிசோட தாண்டி போயிட்டு இருக்கு. பட் இன்னுமே தேவி புள்ளைக்கு ஒரு டேட்டா குறிக்கணும், அந்த புள்ள வவுத்துல இருக்கிற ஒரு புள்ளைய வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற அக்கறை நம்ம டைரக்டர் சாருக்கு வரல. நம்ம டைரக்டர் சாருடைய ஃபுல் ஃபோக்கஸ் கயல் மேல மட்டுமே போயிட்டு இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். இதுக்கு நடுவுல நம்ம தேவியோட ஹிஸ்டரியை புரட்டி பார்க்கும்போது 2021 34வது எபிசோட்ல கன்சீவ் ஆன நம்ம தேவிக்கு 2023 366வது எபிசோட்ல தான் ஃபர்ஸ்ட் தலப்பொங்கலை நடத்தியிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க. தேவிக்கு போன் பண்ணு, பொங்கல் வாழ்த்து சொல்லணும். தேங்க்யூ. அத பாக்கும்போது சரி ரைட், இந்த பொங்கல் முடிச்சு எப்படி ஒரு 2-3 மாசத்துலயாச்சும் டெலிவரி பாத்துருவாப்ல நம்ம டைரக்டர் சார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பாத்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. கடைசி வரைக்கும் தேவியோட குழந்தை தேவி வவுத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. வவுத்துக்குள்ளேயே இருந்தது கூட பரவாயில்லைங்க. ஆனா அந்த வயிறு கொஞ்சமாச்சும் வீங்கி பெருசா வெளியே வந்திருக்கலாம்ல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த வயிறு பிளாட்டாவே தான் இருந்துச்சு. சபாஸ் மாமா சபாஸ். சரி எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா நம்ம கயலுக்கே கல்யாணம் ஆச்சுல, அவன் அண்ணங்கார கூட வவுத்துல குத்த வாங்கிக்கிட்டு மெய்யழகன் படத்தெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு கடத்துல இப்போ 1009வது எபிசோட்ல கயலுக்கே வந்து தலை பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க தங்கச்சி தேவி கர்ப்பமாவே தான் இருக்காங்க. கையிலே எழில் மாப்பிள தலை பொங்கல் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 2021ல இருந்து இப்போ 2025 வரைக்கும் அந்த தேவி புள்ள ஒரே புள்ளைய வயித்துல வச்சுக்கிட்டு இருந்தா. அவன் புருஷங்காரன் பாவமா இல்லையா? அவன் எப்ப அடுத்த புள்ளைக்கு பிளான் பண்ணதுன்னு தெரியல. இதுல வேற நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்றாங்க, தேவி கர்ப்பமாகும் போது தான் நானும் கர்ப்பமானேன். கிட்டத்தட்ட இப்ப என் புள்ள வளர்ந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தேவி புள்ள இன்னும் வவுத்துல பத்திரமா இருக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட குழந்தை, கண்டிப்பா இதுக்கு கின்னஸ் ரெக்கார்டே கொடுக்கலாம் போலன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம டைரக்டர் சார். இப்பவே கண்ணை கட்டுது. டெலிவரி டைம் நெருங்க உன்னை அவரால பார்க்காம இருக்கவே முடியாது. குடு குடுன்னு ஓடி வந்துருவாரு பாரு. இந்த தேவி பிள்ளைக்கு எனக்கு தான் ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு இருக்கும்போது தேவி பிள்ளைக்கு வலி வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சார் நம்ம வவுத்துல பாலை காய்ச்சிட்டாப்புல. அநேகமா இந்த வருஷத்துக்குள்ள இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ள எப்படியும் அந்த குழந்தைய பெற்றுருவாப்புல. இல்ல அநேகமா அவர் வந்து இந்த சீரியலை முடிக்கிற அன்னைக்கு தான் தேவிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்டா வச்சிருந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரமாதமா இருக்கியா? அடுத்த ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, விஜய் டிவியில் புதுசாக ஒரு சீரியல் வந்திருக்கு, இந்த சீரியலுடைய ப்ரோமோ ஆல்ரெடி வந்த சீரியல் ப்ரோமோ மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ அது என்ன சீரியல், என்ன ப்ரோமோ, என்ன கதை, என்ன ஏதுன்னு பார்த்துருவோமா? இத பார், ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு. டீடைலா சொல்ற, எல்லாத்தையும் தெளிவா கேட்டுக்கோ. என்னோட கனவு ஆசை நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா பாத்துக்கலாம். பாத்தீங்களா, பள்ளி கூட சத்தம் போடுதுங்க. 2 நாளா பணத்தை கொடுத்துட்டு நான் அந்த நகையை திரும்ப வாங்கிக்கிறேன். துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. ஆசையை மட்டும் பகிர்ந்துக்கிறது காதல் இல்ல, கடமையை பகிர்ந்துக்கிறதும் காதல் தான். இது விஜய் டிவில புதுசா வரப்போற தனம் அப்படிங்கிற சீரியலுடைய ப்ரோமோ. இந்த ப்ரோமோ மூலியமா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதுசா கல்யாணம்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் பல லட்சியங்கள் இருக்கு, பல பொறுப்புகள் இருக்கு, இது எல்லாத்தையுமே 2 பேருமே சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற சமயத்துல அந்த பைப்புல மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டான். அதனால இந்த புள்ள நான் உனக்கும் சேர்த்து எல்லா பொறுப்புகளையும் பார்க்கறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. இதுதான் இந்த சீரியலுடைய ஒன்லைன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களா? சரி ரைட், இப்போ இந்த ப்ரோமோவையும் பாருங்க. பார்க்கலாம் பொறப்பு ஒன்பாதியில போச்சு அழுது நின்னா குடும்ப தாங்கி நின்னா. இது ஜீ தமிழ்ல வீராங்கிற சீரியல் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சீரியலை ஆரம்பிக்கும் போது போட்ட ப்ரோமோ. இந்த ப்ரோமோ மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க, அண்ணன் இருக்காம பார்த்துப்பான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் மண்டையை போட்டுறான். இப்போ தங்கச்சி அந்த பொறுப்பை எடுத்து பார்க்கறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்க அண்ணனுக்கு பதிலா அதை புருஷனா மாத்தி புருஷனை மண்டையை போட வச்சு இப்போ பொண்டாட்டி அந்த பொறுப்பை எடுத்து பார்க்கறாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன மாடிஃபிகேஷனை பண்ணி கிட்டத்தட்ட அதே கதை தான் மறுபடியும் ஓட்ட போறாங்க போல இருக்கு. பொறப்பு ஒன்னே குடும்ப
அடுத்ததா சரவணன் கங்காதரன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அண்ணா பவித்ரா சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, செம்ம காமெடியா ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காமெடியா இருக்கும் வாங்க பாத்துருவோம். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இது ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் உண்டான ஒரு ரண கொடூரமான ஒரு சேசிங் சீன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பயங்கரமா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் சிரிக்காம இந்த சீனை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவன் வரத்துக்குள்ள பவியை கூட்டிட்டு போயிடுறான். அந்த புள்ளைய கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொன்ன நேரத்துக்கு இவரே அந்த புள்ளைய கூட்டிட்டு போயிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். ஆனா அது அனாவசியமான விஷயம். வில்லன் வர வரைக்கும் வெயிட் பண்றது தான் டீசென்டான விஷயம்னு சொல்லிட்டு வில்லன் கண்ணுல மாட்டி அதுக்கப்புறமா ஓடினாதான் சுவாரஸ்யமா பரபரப்பா இருக்கும்னு பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனா கடைசியில ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிருப்பாங்க பாருங்க. எப்படி ஓடி வந்த ஸ்பீட்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே தடுமாறி போய் கீழே குதிச்சிட்டாராமா. அது கூட ஓகே தான். ஆனா இவர் ஓடி வரும்போது மேல இருக்கிற ஏரியாவை எப்படி காமிச்சிருப்பாங்க? நல்ல ஒரு காடு மாதிரி காமிச்சிருப்பாங்களா? ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஆனா இப்ப சார் உள்ள குதிச்ச உடனே அதே காடு கீழே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி மேல காடு கீழே கடல், இப்படிப்பட்ட ஒரு இடத்தை வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுங்கிற அளவுக்கு சிறப்பான சம்பவத்துல இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். உங்க பாராட்டுக்களை கைத்தட்டல் மூலமா வெளிப்படுத்தலாமே. அதுலயும் கீழே குதிக்கும் போது சார் பதட்டமான சவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சார் ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பாப்ல. அந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கேட்டு பாருங்களேன். ஐயோ கொஞ்சம் ராவாடா இருக்கா. இந்த சவுண்டை கண்ணை மூடிட்டு கேட்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு என் வாயால சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க அசிங்கமா கழுவி ஊத்துறாங்கன்னு. அடுத்ததா சுப்புராஜ் மீனா அப்படிங்கிறவங்க என்னுடைய ஃபேஸ்புக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ரோ கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு படத்துல இருந்து வழக்கம் போல ஒரு சீனை எடுத்து அப்படியே அடிச்சாங்க காப்பியா அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன படம் என்ன சீன்னு பாத்துருவோமா? ஓகே டேக். அந்த மரத்தை நாங்க காலங்காலமா தெய்வமா வழிபட்டுட்டு வரோமா. இந்த பொண்ணு கார் ஓட்டுற பேர்ல இந்த மரத்துல வந்து இடிச்சிட்டா. அதுக்கு ஒரு சடங்கு செய்ய வேண்டியது இருக்கு. என்ன சடங்கு? அந்த பொண்ணு கோவிலை சுத்தி நிர்வாணமா வரணும் மேடம். ஐயோ இவருக்கு சாமி வந்துருச்சு. பாத்தீங்களா எப்பேற்பட்ட சீன் பாத்தீங்களா? ஆனா இந்த சீனை பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படத்துடைய டைரக்டர் கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து சுட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பாருங்க அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. இது எங்க குலதெய்வம். அந்த பொண்ணு காரை கொண்டு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு. அந்த மரத்தை நாங்க காலங்காலமா தெய்வமா வழிபட்டுட்டு வரோமா. அதனால ஆத்தா கோச்சிக்கிட்டு பூசாரி மேல சாமியா வந்து பரிகாரம் கேக்குது. என்ன சடங்கு? அந்த பொண்ணு கோவிலை சுத்தி நிர்வாணமா வரணும் மேடம். வந்து முழு நிர்வாண பூஜை நடத்தினா தான் ஆத்தா அடங்குன்னு சொல்லிருச்சு. ஐயோ இவருக்கு சாமி வந்துருச்சு. எப்படி நிர்வாண பூஜையில இருந்து காலை மிதிச்சு சாமியாட சொல்றதுல இருந்து அதுக்கு போட்டியா நான் தாண்டா இங்க ஆல்ரெடி சாமியா இருக்கேன்ற வரைக்கும் அப்படியே அடிச்சாங்க காப்பியா அடிச்சு வச்சிருக்காங்கன்னா இவங்க நம்ம என்ன சொல்றதுனே ஒண்ணு புரியலையே. இருக்க புது படத்தை ஆட்டையை போட்டதான் கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம கொஞ்சம் பழைய படமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய படத்தை எடுத்து வந்தாலும் நம்ம ஆட்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாங்க இது அந்த படமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் நீங்க எந்த படத்தை ஆட்டையை போட்டாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு. சோ அவ்வளவுதான் நீங்க வீடியோ செட்டிங் இந்த சீரியல் கொடுமைகளை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வேற என்ன புது கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்த்தரலாம். என்ன சொல்றீங்க? சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.